ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பு செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெயில் தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் பாலை வந்து நேற்று நைட்டே இதேமாதிரி ஐஸ் க்யூப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் பாலை வந்து ஐஸ் க்யூப்பாக எடுத்து இதேமாரி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கோல்டு ப்ராசஸ் முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து தேங்காய் பாலை ஒரு பக்கெட்டில் இதேமாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்டில் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து சோப்பு செய்யும்போது எப்போவுமே பிளாஸ்டிக் இல்லைனா எவர் சில்வர் எடுக்கணும். எவர் சில்வர் கூட கொஞ்சம் ஹீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் பிளாஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த காஸ்டிக் சோடா வந்து தண்ணியில் போடும்போது பயங்கர ஹீட் ஆகும். நம்ம வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் சோப்பு செய்யும்போது இந்த காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து தான் செய்வோம். ஆனால் இது வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா வெந்து போயிடுச்சுன்னா அந்த தேங்காய் பாலில் உள்ள சத்தெல்லாம் நமக்கு கிடைக்காது. அதனால தான் நான் வந்து இதேமாரி ஐஸ் க்யூப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சோப்பு வந்து இதேமாரி ஜூஸ் செஞ்சாலே இதேமாரி கோல்டு ப்ராசஸ் முறையில் தான் செய்வாங்க. இல்லைன்னா நம்ம பவுடராக சேர்த்துக்கலாம். குப்பைமேனி பவுடர், கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பயறு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காஸ்டிக் சோடாவை நான் இதோட சேர்த்துக்கிறேன். காஸ்டிக் சோடாவை இதோட சேர்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டிக் சோடா தண்ணியில் பட்டோடனே பயங்கரமாக ஹீட் ஆகும். இந்த ஐஸ் க்யூப் வந்து கடகடன் வேகமாக கரைய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், போட்ட உடனே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டக்குன்னு கரைஞ்சிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இந்த காஸ்டிக் சோடா வந்து 1-2 சின்ன குட்டி பீஸ் வந்து கரையாமல் இருக்கும். அது நம்ம ஸ்கின்ல படும்போது நம்ம வந்து கரையாமல் இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கும். அது வந்து நம்ம ஸ்கின்ல படும்போது நமக்கு வந்து எரிச்சலோ இல்லை நம்ம ஸ்கின்னு வந்து அப்படியே செவந்து புண்ணான மாதிரி ஆயிடும். அதனால் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும். நம்ம தேங்காய் எண்ணெய் சோப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான். எண்ணெய், தண்ணி, காஸ்டிக் சோடா. இதில் வந்து கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டிக் சோடா மட்டும்தான். அந்த காஸ்டிக் சோடாவும் 45 நாளில் வந்து அது வந்து நம்ம க்யூரிங்க்கு வச்சுருவோம். அந்த காஸ்டிக் சோடா வந்து அப்படியே காற்றோட கரைஞ்சிரும். இப்போ நமக்கு சூடம், அப்புறம் அந்த பாச்சா உருண்டை அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காற்றுல வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே கரைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் இந்த காஸ்டிக் சோடாவும். அதனால் அந்த ஒரு கெமிக்கல் தான், அதுவும் 45 நாளில் அதனுடைய தன்மை இழந்துடும். நம்ம வந்து வேறு வாசனைக்கோ இல்லை கலருக்கோ இல்லை நுரை அதிகமாக வரணுமோ அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம கலக்கிறது கிடையாது. அப்படியே நேச்சுரலாகவே அப்படியே செக்கில் உள்ள தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வந்து சோப்பு செய்கிறோம். இதை வந்து நல்லா இதுக்கு பாம் ஆயிலோ, நம்ம இந்த சோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயிலோ இல்லை வேறு எந்த எண்ணெயோ வந்து இதுக்கு கரெக்டாக இருக்காது. தேங்காய் எண்ணெய் தான் வந்து அழுக்க போக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு தான் நம்ம ஸ்கின்னில் உள்ள அழுக்க போக்குறதுக்கான தன்மை அதிகமாக இருக்குது. இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 2 லிட்டர் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா மற்ற எண்ணெயை விட இந்த தேங்காய் எண்ணெய்க்கு தான் வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள அழுக்க வந்து போக்குறதுக்கான தன்மை இருக்குது. அதனால தான் சோப்பில் வந்து தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணுறாங்க. தேங்காய் எண்ணெய் கலக்கும்போது அதிகமாக நுரை வரும். நம்ம வந்து நுரை வர்றதுக்கு எந்த கெமிக்கலுமே நம்ம வந்து கலக்க வேண்டியது கிடையாது. இதை வந்து இப்படியே ஊற்றிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றிட்டு இப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு 1 hour இல்லை 45 minutesலேருந்து 1 hour அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த எண்ணெய் வந்து அப்படியே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம சோப்பு ஊற்றுறதுக்கான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம மோல்டில் ஊற்றினா சோப்பு வந்து ஒரு 6 hours வந்து நமக்கு நல்லா இதாயிரும். இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்துகிறதுனால நம்ம வந்து ஸ்கின்ல உள்ள டெத்து செல்லு அப்புறம் அழுக்கு இதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். நமக்கு ஸ்கின்ல உள்ள ஈரப்பதத்தை வந்து எடுக்காது. இப்போ இந்த தேங்காய் பாலோ தேங்காய் எண்ணெயோ யூஸ் பண்ணி சோப்பு வந்து பயன்படுத்துறது யாரெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின்ல உள்ளவங்க பயன்படுத்தலாம். அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்ல உள்ளவங்களுக்கு பயன்படுத்தலாம். நார்மல் ஸ்கின்ல உள்ளவங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஆயில் ஸ்கின்ல உள்ளவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் நீம் ஆயில், அப்புறம் இது கஸ்டர்ட் ஆயில், அப்புறம் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி பயன்படுத்துகிற போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்காது. இது வந்து நார்மல் ஸ்கின்னுக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கும் பயன்படுத்தலாம். இதில் நம்ம தேங்காய் பால் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அந்த தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஈயும் வைட்டமின் சியும் இருக்குது. அது வந்து என்ன நமக்கு நல்லதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்லா முதுமையை தடுக்கிறதுக்கான சக்தி இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து வைட்டமின் ஈயும் வைட்டமின் சியும் ரொம்ப நல்லது. நம்ம சுருக்கங்கள் அப்புறம் முதுமை தோற்றம் அதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து கழுத்தில் வந்து கருப்பு பத்து, அப்புறம் வந்து இந்த
கழுத்தில் அந்த மூக்கில் வந்து அப்படியே கருப்பாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் அந்த தேங்காய் எண்ணெய் சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ கடையில் வாங்குகிற சோப்பு பார்த்திங்கன்னா ஒரு நாள் போட்டுட்டு மூஞ்சி வந்து பிரைட்டாக தெரியும், அந்த குளிச்சுட்டு வந்த நேரம் பிரைட்டாக தெரியும். ஆனால் நம்ம சோப்பில் வந்து அதுக்கு எந்த கெமிக்கலோ பிரைட்டாக தெரியறதுக்கு வந்து நம்ம சேர்க்கறது இல்லை. இப்போ நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். இது வந்து நான் செஞ்சு ஒரு ஒரு 60 நாள் இருக்கும். இப்போ நான் பாருங்கள், இதில் லைட்டாக தான் நான் வந்து தொடுறேன். எந்த கெமிக்கலுமே கிடையாது நம்ம நுர வர்றதுக்கு. வெறும் தேங்காய் எண்ணெய்ங்கிறதுனால நல்லாவே நுர வரும். நம்ம வந்து இது வந்து ஒரு 3 மாதம் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த பிளாக் மார்க்கு இதெல்லாம் மறைஞ்சிரும். இது பாருங்கள், நல்லா நுர வருது. பளிச்சுன்னு அழுக்கு போயிடும். இதேமாரி இதை பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு எல்லாருமே வீட்டில் பயன்படுத்தலாம். ஆனால் செய்ய முடியாதவங்களுக்காக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி.